Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, எதுக்காக? அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று. அப்போ தம்மை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நாலேஜ் ஆஃப் ஹிம் என்று ஆங்கிலத்தில் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏதோ இயேசுக்கு இருந்த அந்த காரியங்களை அல்லது இயேசு சொல்லி தந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக என்றல்ல. அதை அறிந்து கொள்ள வேண்டியது தான். ஆனால் அதை இங்கே சொல்லலை. இயேசு என்னெல்லாம் சொல்லி தந்தார், அவருடைய போதனைகள் என்ன, அதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக என்றல்ல. அல்லது இயேசுக்கு எதை பற்றியெல்லாம் அறிந்து வச்சிருந்தாரோ அதை பற்றி என்று அல்ல. இங்கே குறிப்பாக என்ன சொல்லியிருக்குது? அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அவர் சொன்னதெல்லாம் நிறைய பேருக்கு வழங்குது. இயேசுடைய போதனைகள்லாம் நிறைய பேருக்கு விளங்குகிறது. இன்றைக்கு அதெல்லாம் ஆராயிறார்கள். அதில் இது சொல்லியிருக்கு, அது சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஊமைகள்லாம் எழுதுகிறாங்க. அதில் என்ன ஸ்டோரி, என்ன மாரல், இதில் என்ன கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறதுங்கிறதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் அவரை தெரியுமா உங்களுக்கு? இயேசு நான் சொன்னது விளங்குச்சான்னு கேட்கலாங்க. அவர் சொல்வார், என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவரை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? அதுதாங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு, இந்த அறிவுக்காக ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. என்ன விதமான அறிவு? அவர் சொல்லி கொடுத்ததை அறிந்து கொள்கிற அறிவு அல்ல. அது நல்லது தான். அவருக்கு இருக்கிற அறிவை நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அது நல்ல அறிவு தான், அதை அறிந்து கொள்ள வேண்டும் தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை நாம் அறிகிற அறிவு. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவை அறிகிற அறிவு. இயேசுவை அறிகிற அறிவு நான் என்ன விதமான அறிவு? அது அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார்? நான் சொல்லுகிறேன், அவர் எனக்கு இரட்சகராக இருக்கிறார். பல வருஷங்கள் முன்பாக இதை நான் அறிந்து கொண்டேன். இயேசு என்னுடைய இரட்சகர், அவர் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய மீட்பர், அவர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார் என்பதை நான் அன்றைக்கு அறிந்து கொண்டேன். ஆனால் அதோடு நின்று விடவில்லை. அதன் பிறகு என்னுடைய இந்த வெளிப்பாட்டின் அறிவின் பயணம் தொடர ஆரம்பித்தது. எப்படி? இரட்சகர் என்று ஆண்டவர் என்று அறிந்து கொண்டது மட்டுமல்ல, அதன் பிறகு என்னவென்று அறிந்து கொண்டேன், அவர் என்னை சுகமாக்குகிறவர், அவர் என்னுடைய வியாதியிலிருந்து என்னை சுகமாக்குகிறவர் என்கிற அறிவு எனக்கு உண்டானது. அதன் பிறகு அவர் என்னை விடுவிக்கிறவர், எல்லா இடுக்கண்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் என்னை விடுவிக்கிறவர், இது குறித்து அறிந்து கொண்டேன். அவர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். இஸ் மை ப்ரொவைடர். நிறைய பேருக்கு ரட்சகர்ன்றது விளங்குது பாருங்கள். அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவர் எப்படி ஒரு ப்ரொவைடராக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிற கர்த்தர். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவைகளெல்லாம் நிறைவாக்குகிறவர்ன்றது இன்றைக்கு இன்னும் புரியவில்லை அநேகருக்கு. அநேகர் செத்தா மோட்சம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. செத்தா மோட்சம் போகின்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தேவைகளை தேவன் எவ்வாறு சந்திக்கிறார், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்கிற அறிவு அவர்களுக்கு உண்டாகாதனால அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் இந்த கஷ்டம்ன்ற நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் சுகத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். அநேகர் இந்த ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அதை எதிர்பார்க்கிறதே கிடையாது. அதை பற்றி ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது. கோயிலுக்கு போனால் என்ன சொல்லிடுறாங்க, இது இப்படி தான், உலகத்தில் இப்படி தான் இருக்குமாக்க, நீ மோட்சம் போன பிறகு இதெல்லாம் சரியாக போயிடுமாக்க, அங்கே உனக்கு மாளிகை உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அங்கே அழகான பேலஸ் ஒன்று உங்களுக்கு கட்டி வச்சுருக்காரு. இங்கே படாத பாடுபட்டு அவதிப்பட்டு குடிக்க தண்ணி இல்லாமல், ஒரு சொந்த வீடு இல்லாமல், தங்களுக்குன்னு ஒரு ரூம் இல்லாமல், தங்களுக்கு படுக்க ஒரு இடம் இல்லாமல், தங்களுக்கு சரியான துணிமணி வாங்க முடியாமல், பிள்ளைகளை நல்லா படிக்க முடியாமல், இப்படிப்பட்ட அவதியில் வாழ்ந்து கொண்டிருந்தால் மக்கள் கோயிலுக்கு போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் பரலோகம் போகும்போது அங்கே எல்லாம் நான் அங்கே போயா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போகிறீங்க பிள்ளைய, நீங்கள் அங்கே போயா காலேஜுக்கு அனுப்ப போகிறீங்க, அங்கே போயா ஃபீஸ் கேட்க போகிறாங்க, அங்கே ஆண்டவர் என்ன யூனிவர்சிட்டியாக நடத்திட்டு இருக்கிறாருங்க, உங்கள்கிட்ட கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு சேர்க்கறதுக்கு. அங்கே போய் நீங்கள் என்னத்துக்காக செலவழிக்க? அங்கே போய் அரிசி பருப்பு வாங்க போகிறீங்களா? அங்கே போய் வாடகை தர போகிறீங்களா? அங்கே போய் வீடு வாங்க போகிறீங்களா? அங்கே என்ன பண்ண போகிறீங்க? அங்கே ஒன்றும் கிடையாது பாருங்கள். அங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது. இங்கே தான் பிரச்சனையாக இருக்குது. இங்கே தான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நிறைய இது குறித்த ஒரு வெளிப்பாடு உண்டாகலைன்னா அவர் சந்திக்கிறார் என்கிறது நமக்கு வாழ்க்கையில் நிஜமாகிறது கஷ்டமாக இருக்கிறது. அந்த வெளிப்பாடு உண்டாகும் போது தான்
இந்த வெளிப்பாடெல்லாம் எனக்கு உண்டாகிற போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பாருங்கள். நான் நினைப்பேன், நான் என்ன ஒரு சாதாரண இந்தியன், எங்கேயோ இந்தியாவில் ஒரு மூலையில் ஒரு சின்ன இடத்துலேருந்து வந்தவன், நம்மெல்லாம் இப்படி ஆக முடியுமா? நான் ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள். அங்கே பார்த்தா எல்லாம் தாம் தூம்னு இருக்கிறாங்க, எல்லாம் பெரிய பிரமாதமாக பிரசங்கம் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு ஏரோப்ளேனில் வர்றாங்க போகிறாங்க, அவங்க பாட்டுக்கு சுட்டும் குதும் கோட்டு அணிஞ்சு இருக்கிறாங்க, அவங்க பிரமாதமாக இருக்கிறாங்க ஆட்கள். நமக்கு பார்த்தா நம்ம ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ அங்கே சில இந்தியர் பிரசங்கியார்கள்லாம் கூட வருவாங்க பாருங்கள், அப்பப்போ வந்துட்டு இப்படியே விசிட் கொடுத்துட்டு போவாங்க. அவங்க வரும்போது என்ன சொல்லிட்டாங்க, நம்மெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, இவங்கள்ட்ட தான் எல்லாம் இருக்குது, காசெல்லாம் இவங்கள்ட்ட இருக்காகும், பணமெல்லாம் இவங்கள்ட்ட இருக்காகும், எல்லாம் கடவுள் அவங்களுக்கு தான் கொடுத்து வச்சுருக்காங்க, நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம நாட்டிலையும் ஒன்றும் கிடையாது, நம்ம கையிலையும் ஒன்றும் கிடையாது, இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்கள். ஆனால் இப்படிப்பட்ட போதனையில் நான் கேட்க ஆரம்பித்தேன் பல வருஷங்கள் முன்பதாக. ஒரு கூட்டத்தில் உட்காந்துட்டு இருந்தேன் பாருங்கள், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், எப்படி அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்று தேவையை சந்திக்கிறார். நீங்கள் யாராக இருக்கீங்கன்றது இல்லை, எந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று அல்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் கிறிஸ்து உங்கள் இரட்சகராக இருக்கிறார். உங்கள் இரட்சகரே தான் உங்களை சுகமாக்குகிறவர், உங்கள் இரட்சகரே தான் உங்களை விடுவிக்கிறவர், உங்கள் இரட்சகரே தான் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். அவர் தேவைகளெல்லாம் சந்திக்கிறதுக்காக தான் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. தேவைகளை சந்திக்கிறவர்ன்ற வெளிப்பாடு இருக்குதா? நீங்கள் இனி ஒரு காலம் கஷ்டத்தில் வாழ வேண்டியதில்லை, பண நெருக்கடியில் வாழ வேண்டியதில்லை, பணம் இல்லாமல் வாழ வேண்டியதில்லை, ஒன்றுமில்லாமல் வாழ வேண்டியதில்லை அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கார் பாருங்கள். என்றைக்கும் இல்லாத விதத்தில் எனக்கு அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு எனக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. எனக்குள்ள ஒரு எண்ணம் வர, இனி இது ஒருபோதும் இல்லாமையை நான் பார்ப்பதில்லை, இனி ஒருபோதும் இல்லாமல் நான் வாழ்வதில்லை என்கிற ஒரு அறிவு உள்ள வர ஆரம்பித்தது பாருங்கள். அப்போ அந்த நிமிஷம் முதற்கொண்டு வறுமையெல்லாம் வெறுக்க ஆரம்பித்து விட்டேன், எல்லாமே வெறுக்க ஆரம்பித்து விட்டேன். குறைவு தாழ்ச்சி என்கிறது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, அதில் நான் வாழக்கூடாது. நிறைவு ஏராளம் தாராளத்தில் தான் நான் வாழ்வேன், அப்படி தான் இருக்கணும் என்கிற ஒரு பெரிய தீர்மானம். நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, தரித்திரம் பிடிச்சிக்கிச்சுன்றாங்களே, அது ஒன்றும் பிடிக்கலைங்க, அது யாரை பிடிக்க போகுது? அது என்ன காலாக இருக்குது அதுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு, உங்களது அல்ல கை இருக்குது அவங்கள பிடிச்சிக்கிறதுக்கு, இவங்க தான் போய் பிடிச்சிருக்கிறாங்க. தரித்திரம் வந்து அவங்கள பிடிக்கல, இவங்க போய் தரித்திரத்தை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு தரித்திரம் பிடிச்சிருச்சு, தரித்திரம் பிடிச்சி இல்லை இல்லை நீங்கள் விடுங்க தரித்திரத்தை, நீங்கள் ஏன் பிடிச்சிங்க? எங்கே பிடிச்சிங்க நீங்கள்? சிலர் கோயிலில் பிடிச்சாங்க, சிலர் இந்த பாட்டு தரித்திர பாட்டை பாடியே பிடிச்சாங்க. நான் ஏழை, நான் தூசி, நான் குப்பை, நான் இந்த பாட்டை இப்படியே பாடி 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 தான் பிடிச்சாங்க தரித்திரத்தை காலாகாலமாக. அதனால தான் பேசுறது கூட, நான் ஒரு ஏழை விசுவாசி ஐயா, நான் ஒரு ஏழை ஊழியக்காரன் அப்படிப்பாங்க. எடுத்த உடனே அதுதான் வாயிலேருந்து வரும். ஏன்னா இந்த ஏழைங்கிறது நல்லா உள்ளத்தில் பதிஞ்சிருச்சு, இவங்க அதை நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க. அது ஒன்றும் கை காலை வச்சுக்கிட்டு உங்களை வந்து பிடிக்க போகிறதில்ல, அது ஒன்றும் பெரிய வல்லமை ஒன்றும் கிடையாது. இவங்க போய் அதை பிடிச்சி அதை சொந்தமாக்கிக்கிட்டாங்க. இவங்க என்னைக்கு விடுறாங்களோ அன்னையிலேருந்து அவங்கள அது ஆட்கொள்ள முடியாது. என்னைக்கு வெளிப்பாடு வருதோ அன்னைக்கு தான் இதை உதறி தள்ளுவோம். எல்லாமே அப்படி தான் பாருங்கள். அப்போ ஒரு வெளிப்பாடு உண்டாக வேண்டும். நான் என்னவாக இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், இயேசு எனக்கு என்னவாக இருக்கிறார், அவர் என்னுடைய ஜீவனாக இருக்கிறார், என்னுடைய பலனாக இருக்கிறார், என்னுடைய ஞானமாக இருக்கிறார், என்னுடைய அறிவாக இருக்கிறார், எனக்கு வேண்டிய எல்லாவற்றுக்கு எல்லாமே அவர் இருக்கிறார், என்னுடைய பரிசுத்தமாக இருக்கிறார், என்னுடைய மீட்பாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கு எல்லாமா எனக்கு இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு அறிவு உண்டாக வேண்டும். அப்போ தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தின் தெளிவையும் அளிக்க ஆவி உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ புக் நாலேஜை பெற வேணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளலை, ஏதோ இயேசு என்ன சொன்னார்ன்னு தெரிஞ்சுக்கங்கன்னு இல்லை. அவர் யார், அவர் உங்களுக்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறார், என்னவா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள. நிறைய கிறிஸ்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி இங்கே கூட உட்காந்துருக்கலாம் சிலர், அவங்க வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சபைக்கு போனவர்களாக இருந்திருக்கலாம், சில பைபிளெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கலாம், சில பைபிள் அறிவெல்லாம் இருக்கலாம், பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் போய் வந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்து யார்? என்னுடைய தேவையில் அவர் சந்திக்கிறவர், என்னை போஷிக்கிறவர், என்னை பராமரிக்கிறவர், எனக்கு சுகமும் ஜீவனும் பலனுமாய் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது பாருங்க. அதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட அவரை அறிகிற அறிவு, அவர் எனக்கு என்னவா இருக்கிறார் கேட்டார் இல்லையா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு அவர் வந்து உங்களை கேட்டார்னா, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லணும், நீர் ஆண்டவர், நீர் ரட்சகர், நீர் மீட்பர், என்னுடைய ஞானம், என்னுடைய பலன், என்னுடைய ஜீவன், என்னுடைய சுகமாக்குகிறவர், என்னுடைய மருந்து, என்னுடைய சுகம், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய ஐஸ்வர்யம்,
இயேசுவே நீர் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், இயேசு அப்படி அந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், எப்படியெல்லாம் நீங்கள் அவரை காண்கிறீர்களோ அதிலெல்லாம் நீங்கள் நடப்பீர்கள். நீங்கள் அவரை சுகமாக்குகிறவராய் காண்பீர்கள் என்றால் சுகத்திலே வாழ்வீர்கள். அவரை விடுதலையாக்குகிறவராய் காண்பீர்கள் என்றால் விடுதலையில் வாழ்வீர்கள். ஐஸ்வர்யமாய் காண்பீர்கள் என்றால் ஐஸ்வர்யத்தில் வாழ்வீர்கள். இதை நம்ம கண்களுக்கு முன்பாக வைத்து காண வேணும். இதுக்காக தான் அவர் பிரார்த்தனை பண்ணுகிறார், ஜெபிக்கிறார். அந்த வெளிப்பாடு உண்டான். பேதுருக்கு எப்படி உண்டாச்சோ வெளிப்பாடு, யாருக்குமே உண்டாகல, அன்னைக்கு அவருக்கு உண்டாயிருக்கு. அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாக வேணும். உண்டாகும் போது தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த வெளிப்பாடு உண்டாகும் போது அதிகாரப்பூர்வமாய் நம் மற்றவைகளை எதிர்க்க ஆரம்பிக்கிறோம். இதற்கு புறம்பானவைகளை உதறி தள்ளுகிறோம். இதை எடுத்துக்கொள்கிறோம், கட்டுகிறோம், கட்ட அவிழ்க்கிறோம், தரித்திரத்தை கட்டுகிறோம். என் வாழ்க்கையில் உனக்கு அனுமதி கிடையாது போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். ஐஸ்வர்யத்தை கட்ட அவிழ்க்க ஆரம்பித்துடுறோம். சுகத்தை கட்ட அவிழ்க்கிறோம். வியாதியை என்ன பண்ணுகிறோம்? கட்டுகிறோம். நிறைய பேர் வியாதியை கட்டுறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க? வியாதியை கட்டிக்கிறாங்க. கட்டுறது வேற, கட்டிக்கிறது வேற. வியாதியை கட்டிக்கிட்டு அழுகிறாங்கன்றாங்க பாருங்க. அது மாதிரி அவங்க என்ன பண்ணுறது? அவங்க வாயின் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான். பிரதர், இது உலகத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு மாம்சத்தில் ஒரு முள் பிரதர். இது வந்து பவுலுக்கு கொடுத்தது மாதிரி எனக்கும் ஒரு முள்ளை கொடுத்துருக்கிறார் பிரதர். இது கர்த்தர் கொடுத்தது பிரதர். எதுக்கு கொடுத்துருக்காருன்னு அவருக்கு கர்த்தருக்கே தெரியாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. எதுக்கு கொடுத்துருக்காரோ தெரியல, என்னமோ தெரியல, எதுக்கோ கொடுத்துருக்கிறார். எதுக்கோ அவர் கொடுக்கலங்க. வியாதியெல்லாம் நிறைய இங்கே இருக்குது. சும்மா இருந்தாலும் வந்து ஒட்டிக்குது. சும்மா ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா பொழுக்கு ஒட்டிக்கும். அதனால தான் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கு. அப்போ எடுத்து சாப்பிடும் போதெல்லாம் வியாதியை விளக்கணும் இயேசுவின் நாமத்தில். இதில் இருக்கிற வியாதி எனக்குள்ளே வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்க வேண்டும். சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுன்றது எப்படின்னு புரிந்து கொள்ளணும். சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன? கட்டுகிற நேரம், கட்டு அவிழ்க்கிற நேரம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆகாரத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், அப்பத்தி தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் விலக்கி வைக்கிறேன். வியாதி எனக்கு கிடையாது, சுகமும் ஆரோக்கியம் தான் எனக்கு சொந்தம். இந்த சாப்பாட்டில் இருக்கிற எல்லா தீமைகள், இதில் விழுந்திருக்கிற புழு பூச்சிகள், எல்லா விதமான கிருமிகள், எல்லா இது மூலமாக எனக்குள்ள நுழையக்கூடிய எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டவிழ்கிறேன், அதை எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஆகாரத்தினாலே என்னுடைய சரீரத்தில் போஷாக்கு உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். நீங்கள் சாப்பிட்ற இந்த சாம்பாரில் இல்லை வல்லமை, நீங்கள் பண்ணுற ஜெபத்தில் தான் வல்லமை இருக்கு. உங்கள் வாயின் வார்த்தையில் தான் வல்லமை இருக்குதுங்க. நல்ல முட்டையை போட்டதுனால அந்த முட்டையிலேருந்து உடனே சத்து உள்ளே ஏறிட போகிறதில்லை. எத்தனையோ பேர் முட்டையெல்லாம் போட்டுட்டு இன்னும் முட்டையாகவே ஆக மாட்டேறாங்க. ஆள் ஓடு மாதிரி இருக்கிறாங்க. எத்தனை முட்டை சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது. எங்கே போச்சுன்னு தெரியல. சொல்கிறாங்க என்ன சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குதுங்க. நான் சொல்கிறேன், வாயின் வார்த்தைகளை கட்ட விழுங்கள், ஆரோக்கியத்தை கட்ட விழுங்கள், சுகத்தை கட்ட விழுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பாட்டு மேலே முக்கியத்தை போட்டுறோம் பாருங்கள். நமக்கு விளங்கலை, வேத வசனங்கள் விளங்குகிறது இல்லை. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க வேண்டாம் இல்லை. உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் சாப்பாட்டு மேலே இருக்க வேண்டாம். உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் எங்கே இருக்க வேண்டும்? உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிற தேவனுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். வார்த்தையினாலே கட்ட விழுங்கள். தானியேலை பற்றிலாம் வாசித்து பாருங்கள். அவங்க ராஜாவின் பந்தியில் உட்காந்து ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிட மறுத்து விட்டார்கள். சாதாரண எது போதுன்ட்டாங்க. அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் பருப்பு சாம்பார் சாப்பிட்டாரியா, நம்ம நாட்டு பருப்பு சாம்பார் நீ மகிமை அப்படின்றாரு. ஏன்னா சொல்லியிருக்குது, தானியேலுடைய முகமும் அவரோடு கூட இருந்தவருடைய முகமும் பிரகாசித்து தான், அவ்வளோ ஜோராக இருந்து தான், அவங்க கவுண்டனன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்து தான் பாருங்கள். இந்த சாதாரண சாப்பாடை சாப்பிட்டா அது சாம்பாருடைய மகிமை இல்லை. நிறைய சாம்பார் சாப்பிட்டப்பங்க எனக்கு தெரியும் எப்படி இருக்கிறாங்கன்னு. அது எதனுடைய மகிமை என்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய தயவு, அவருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேலே இருக்கிறது. அவர் உண்ணுகிற அந்த ஆகாரத்தில் கூட ஆசீர்வாதம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்கள், வேத வசனத்தில் சில காரியங்கள்லாம் சொல்லியிருக்கு பாருங்கள். அது நல்லா புரிந்து கொள்ள வேணும். சொல்லியிருக்குது, கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையின் மீதும் ஆசீர்வாதத்தை கட்டளை இட்டிருக்கிறார். அப்போ அவர் கட்டளை இட்டால் மட்டும் போதாது, அவர் கட்டளை இட்டிருக்கிறபடினால நான் என்ன பண்ண வேண்டும்? என் வாயில் இந்த வார்த்தைகளை எடுத்து நான் கட்டளை இட வேண்டும். இதுதான் எனக்கு ஆசீர்வாதம். என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய தொழிலில், நான் கையிட்டு செய்கிற காரியங்களில்
கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆசீர்வாதம்னா என்ன? ஏதோ ஒன்றை குறித்து அல்லது ஒருவரை குறித்து நன்மையானவைகளை கூறுவது. கர்த்தர் உங்களை உண்டாக்கின போதே நன்மையானவைகளை கூறிட்டார். என்ன சொல்லிட்டார்? ஆதாமை உண்டாக்கினவனை கூப்பிட்டு ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். வார்த்தையை ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. அவர் ரிலீஸ் பண்ணிட்டார் அந்த வார்த்தையை. வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு, ஒன்றும் கீழே விழாது. வாயிலிருந்து வார்த்தையை சொல்லிட்டபடினால நான் என்ன பண்ணுவோம், அது என்னுடைய வாழ்க்கையில் நிஜமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தையை எடுத்து நான் என் வாயில் வைத்து என்னுடைய உள்ளத்தில் வைத்து நான் அதை பேச வேண்டும். நான் பலுகுவேன், நான் பெருகுவேன், என் கையின் பிரயாசத்தில் பெருகுவேன், குடும்பத்தில் பெருகுவேன், என் வாழ்க்கையில் பெருகுவேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தினாலே பலுகி பெருகி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ரிலீஸ் பண்ணுறதே இல்லை. நிறைய பேர் அதை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லாததுனால தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பூச்சி புழு அவங்கள தான் சொல்கிறாங்களே, நான் ஒரு பூச்சி, நான் ஒன்றுமே இல்லை, நான் புழு, நான் ஒரு தூசின்றாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்காரு, பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுனா இவங்க என்ன சொல்கிறாங்க? நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்று கர்த்தருக்கு முன்னால் ஒரு தூசி. கேட்டால் ஆபிரகாம் சொன்னார். அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாருன்னு இவங்க அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க எப்படி இருக்காங்க? ஆபிரகாம கர்த்தர் தூசி மரியாதை வச்சுருந்தார் கிடையாது. அவர் ஏதோ அவருக்கு இருந்த அறிவின்படி அன்னைக்கு சொன்னார். நமக்கு அதை விட அதிக அறிவு இன்றைக்கு உண்டாகி இருக்கிறது. அதனால் ஆபிரகாம் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சொல்லக்கூடாது. வேத வசனத்தை ஒட்டுமொத்தமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கீங்களா எல்லாரும் இங்கே? அப்போ பாருங்கள், அப்போ ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அதை என்ன பண்ணணும்? we have to set in motion in our life. அந்த ஆசீர்வாதத்தை நாம் இயக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அந்த ஆசீர்வாதம் எப்போ இயங்க போகுது நம்முடைய வாழ்க்கையில்? நாம் அதை குறித்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார், கட்டளைப்பட்டபடியே ஆகட்டும். அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், அவர் சொன்னதை என் வியாபாரத்தின் மீது சொல்லுகிறேன், என் கடையை கதவு திறக்கும் போதே சொல்கிறேன், என்னுடைய வேலைக்கு நான் போகும்போதே சொல்கிறேன், என்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் போதே என்னுடைய வாயை திறந்து அவர் சொன்னதை, என் வேலையை பற்றி அவர் சொன்னதை நான் பேசுகிறேன். எத்தனை பேர் பேசுகிறீங்க? அதை நிறைய பேர் எப்படி பேசுகிறாங்க? ஆமாம் திறந்தாச்சு, இன்னும் போனி ஆகலை. எப்படி ஆகும்? நீங்கள் தான் வார்த்தையை முன்னால் வச்சு கதவை தான் திறந்துட்டீங்களே ஒழிய வாயை சரியாக திறக்கல. வாயை சரியாக திறக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே 8 திசைகளிலிருந்து எனக்கு இன்றைக்கு கிடைக்கும் ஆதாரங்கள் உண்டாயிருக்கும். ஏனென்றால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றை குறித்து ஒரு வெளிப்பாடு வேணும். ஒரு தொழில் செய்யணும்னா அதை பற்றி ஒரு வெளிப்பாடு வேணும். எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். சரி, இப்படி தான் இருக்கணும், நான் செய்கிற இந்த கையின் பிரயாசம் இப்படி தான் இருக்கணும், என்னுடைய குடும்பம் இப்படி தான் இருக்கணும், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு வெளிப்பாடு ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். எத்தனை பேருக்கு இருக்குது அப்படி? ஏதோ போயிட்டு இருக்குங்க, என்ன ஆகுமோ தெரியாது, அப்படியே போகுது. அப்புறம் திடீர்னு ஒரு பிரச்சனையானோன்னா ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க. எல்லாம் அப்படி நடக்குதுங்க. எல்லாம் அப்படி நடக்கலைங்க. நம்ம ஒன்றுத்தையும் கட்டுறதும் இல்லை, கட்டவிழ்க்கிறது இல்லை, ஒன்றுத்தையும் இயக்குகிறது கிடையாது, ஒன்றுத்தையும் செயல்படுத்துகிறது கிடையாது. எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றுத்தையும் செய்யாமல் அதாவது நடக்கும்படியாக அனுமதித்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நடக்கிறதெல்லாம் கத்திடத்திலிருந்து வருதுன்னு நினச்சிடுறோம். தப்பு. கட்ட வேண்டும், கட்டவிழ்க்க வேணும். இருக்கீங்களா? அப்போ தம்மை அறிகிற அறிவு. இயேசுவை நீங்கள் என்னவாய் காண்கிறீர்கள்? இன்றைக்கு எப்படி காண்கிறீர்கள் இயேசுவை? சுகவீனமாக இருக்கிறவர்கள் சுகம் அளிக்கிறவராய் காண்கிறீர்களா? உங்கள் ஆரோக்கியமாய் காண்கிறீர்களா? காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், கடனில் சிக்கி இருக்கிறவர்கள் உங்கள் ஆதாரமாய் நீங்கள் அவர்கள் காண்கிறீர்களா? உங்கள் ஐஸ்வர்யமாய் நீங்கள் அவரை காண்கிறீர்களா? ஹலோ, இருக்கீங்களா? ரொம்ப முக்கியம்.